உலகினை காட்டப்பட்டு நான் என்று காலை எழுந்து கலைக்கலைகளை முடித்துக் கொடுக்கிறாய் என்று வரம்பு ஞானம் வரம்பு காட்சி வரம்பு இன்பம் வரம்பு ஆட்டை நாம் உண்மை தத்துவமை ஆகிய இடையே சொல்லக்கூடிய 8 குரோர் ஈசனாக பிரம்மசிவனை பார்த்து ஆசி பெற்று என்று சக்தி பராசக்தி இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி என்ற கூடிய ஆதி பராசக்தியை கண்டு வணங்கி அவல்லாசி பின் பக்தவதார கதாநாயகன் அந்த பரதாமனை கண்டு வணங்கி அவல்லாசி 14 செல்வங்களுக்கும் அதிபதி மகாலட்சுமி கண்டு வணங்கி அவல்லாசி கல்வி கதிபதி கலைவாணியை கண்டு வணங்கி அவல்லாசி படைப்பு தொழில் சொந்தக்காரர் என வந்து பிரம்மா அவரையும் கண்டு வணங்கி அவல்லாசி நேராக வந்து கொண்டிருக்குங்கள் படைப்பு தொழிலை தொடங்க என்பதற்காக என வந்து பிரம்மா முதலில் 4 வரை தோன்றி வைக்கிறார் அடுத்து 10 வரை தோன்றி வைக்கிறார் நாரகப்பட்டனா படைப்பு தொழிலில் ஈடுபடப்படுகின்ற காரணத்திற்காக பூமியிலே பிறப்பாயாக கந்திரமடகம் பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு எனக்கு பூமியிலே பிறந்து கந்திரமடக பிறந்து பல இன்னல்களை அனுபவித்து இப்படி பல இன்னல்களை அனுபவித்து மறுபடியும் என் நன்றாகப்பட்ட பிரபலவனுக்கு மகனாக விளைக்கப்பட்ட ஒரு காலத்தில் என் நந்தனமதக்கனுக்கு இடையே சேர்ந்தார் ஒரு நாள் ஒன்று ஒரு கலகம் செய்யாவிட்டால் உனது சமணம் ஆகிறது நினைக்கிட்ட சாபம் அதோடு மட்டுமில்லாமல் ஒரு நாளை குளத்தை தங்க கூடாது என்று சாபத்தை இன்றைய கழகத்திற்கு வெளியும் விரைக்கவில்லை என்று நினைத்தனே ஆனால் அந்த மரத்தை பார்க்கும்போது இறுதியாக எவ்வளவு கழகத்திற்கு வெளியே கிடைக்கும் ஒரு தோன்றுகிறது சரி வென்றில் வேண்டாமையின்றி காத்து தொல்லை கடமையை கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபித்து கொண்டிருக்கும் இறைவனும் செல்லும் 16 வகையிலும் சித்திர பதவியை வெற்றிருக்க மகாலட்சுமி கடவுளும் நல்மைத்தீவன் சொல்லப்பட இருவனுக்கேற்ப ஏகாதமாக உயிர்களை பிடிக்கும் கழக பிரியான்னு சொல்லப்பட்டு எனக்கு பாட்டமாய சாத்தா விஷ்ணு மதுசூதனம் திருமால் பெருமாள் எனது ஓட்ட காரணங்களை பெண்ணை கொண்ட நாராயணன் நினைப்பதோடு அல்லல்வோம் வெளிநீவோம் அன்னை வீட்டிருப்பது விளைவோம் மோகா தீர்வோம் நல்ல குணமதிக மாமனோடு கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதிக்கு எதிராக்கால் என்று சொல்லியிருக்கின்றார்களே கணபதி வணங்கி அவரை இணங்கி யார் கழகத்தை துவங்கி ஆகவனை அழைத்து மக்களா நாராயணன் கந்தநாதர் புகழ் பாடும் கீதம் அந்த
புகழ் பாடும் உலகம் மோகம் மதம் மாற்றுதலுக்குரிய அனுமதிப்பை நிறுவனத்து மூலாதாரம் சுபாதிஷ்டானம் மணிமுருகம் நாகரம் சக்தி ஆங்கிலம் சொல்லப்பட்டு அவர்களை மையமாக கொண்டு அவர்களை தொழில் தவத்திருமன் நெட்டிக்கண்ணன் தோற்றுவித்த வெட்டி வேலன் கந்தன் கடமன் கார்த்திகேயன் குமரன் திருமுருகன் மால் மருகன் செந்தில் வேலவன் இந்த இடத்திலே குடிகொண்டிருக்கிறானே இந்த இடத்திலே நமக்கு நல்ல கழகம் உருவாக வேண்டும் நன்மையை முடிவு என்பதால் இடத்தை பார்க்கும் பொழுது சொர்க்கமோ தோன்றுவது என்ன ஒரு பெருமை சிறப்பு ஏற்றாக இங்கே
நன்றி நன்றி. அது வணக்கம். நல்ல கைதட்டி உள்ளங்களுக்கு மட்டும் அங்கார் உள்ளடைக்கு ஐம்பது சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதற்கு ஏற்ற இடதுவாக இருப்பதால் முதலில் யாராவது உள்ளே இருக்கிறார்களா? ஏதாவது சத்தம் கேட்கிறதா? ஆஹா ஆஹா என்ன ஒரு கானம்! கொள்ளை கூட்டமாக உள்ளே இருக்கிறது. கொள்ளை கூட்டமாக இருக்கிறார்கள். என்ன எனக்கு துணிதான் கிடக்கு உள்ள. இல்லை இல்லை, மற்றவருடைய மனதை கொள்ளை கொள்ளும் கூட்டம் உள்ள இருக்கிறது. என்னப்பா அலிபாபா 40 திருடர் படம் மாதிரி இருக்கு. சத்தம் கேட்கிறதே. அடடடடடா. ஆமா, என்ன பெண்களுடைய கானம் மட்டும் கேட்கிறது? ஆண்கள் யார் வந்திருக்கிறார்களா? வந்திருக்காருங்க. வந்தவர் வீரத்தேவன். வந்தவர் யார் என்று உனக்கு தெரியுமா? சொந்தமுள்ள மச்சான்னு. யார் அவர் வந்தவர்? அவரே வீரத்தேவன் வந்திருக்காரு. இன்னைக்கு தேவை நம்மள்ட்ட மாட்டினேன் சரியான ஆளு. இந்த அரியர் தானே? ஆமா. வரட்ட வெளியில இன்னைக்கு நம்மள்ட்ட சரியா மாட்டியிருக்கேன் அந்த பையன். அவன் இவன் என்ற யோசனை வேண்டாம், முறையாக உரையாடுங்கள். தமிழ் அகராதிய ஆண்மகனை அவன் என்று சொல்லி இருக்கிறது. தமிழ் அகராதி சொல்லும் பொழுது யாம் ஏன் சொல்லக்கூடாது? தேவையில்லாம சிங்கத்து வாக்கில கையை விடுறிய. சிங்கம் தானே, யோசனை செய்கிறேன். சிங்கம் இவங்க வீட்டுக்கு வந்ததா அல்லது இவர்கள் அம்மா காட்டுக்கு சென்றாங்களா? அதாவது வீரத்தை வந்து நம்பிராஜ பிள்ளை சிங்கத்துக்கு பிறந்தாரான்னு கேட்குறிய. சரி சரி, நீர் நாரதரா யாம் நாரதரா? நீங்க எல்லாம் நாரதரு. ஏன் இந்த நாரதர் வேலை பார்த்து விடுறீங்க? அவர் வெளியில வரட்டும். அவரை வெளியில வச்சு இன்னைக்கு மற்றவன் வரட்டவன் காலை 2 டர்னு போல கலந்த கட்டையை நான் பிடிக்கிறேன். என்ன நாரதர் பெருமாள் ராஜு பெரிய ஆளுன்னு சொல்லித்தான் 3 வருஷமா நாடகத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்புறம் பயப்படுறியா? நான் எப்ப பயந்தேன்? அவர் வெளியில வந்தா வரட்டு வெளியில இந்த காலை 2 டர்னு புழக்கல இந்த கட்டையை நான் பிடிக்கிறேன். நீங்க தான் புழக்கலன்னு சொல்லிட்டீங்க, புலந்தா தானே சண்டை வரும். தம்பி, அந்த புழக்களை வேற இந்த புழக்களை வேற, நல்லா புலந்தப்போ. நீங்க சீன புலந்துட்டு நிக்கிறீங்களா? காத்து வரணும்னா வரட்டும் காற்று. நான் ஒரு வேளை பாடும் பொழுது பருவமங்கையாக இந்த காற்று வரலாம். பாடும் போது திங்கள் காற்று பருவமங்கையோ தென்னம் கீற்று பருவமங்கையோ தென்னம் கீற்று ஆயிரம் பாடை பருவமங்கையோ தென்னம்
கீற்று தென்னங்கீட்டு கைதட்டி உற்சாகப்படுத்தி அறிந்த நல்ல உள்ளங்களுக்கும் கலை குடும்பத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நன்றி கலந்த வணக்கம். இவருக்கு மேடையிலே நாரதரா நடித்து நம்மை மகிழ்த்துக் கொண்டிருக்கும் அன்பு உடன்பிரவா சகோதரர் உடப்பம்பட்டி சேர்ந்த இந்தியாச சுடர் இலக்கிய சுடர் இந்த நாடகத்தின் அமைப்பாளரும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரும் எங்களது அன்பிற்கும் பாத்திரமான பெருமாள் ராஜ் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. எனக்காக மாலை அணிவித்து பொன்னாடை வழங்கி மீண்டும் எங்களுக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் எங்களது கலை குடும்பத்தினுடைய சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றான். சிறப்பானதும் முருகப்பெருமானே, தாங்களுடைய திருவடி தாமரை நான் எப்பொழுது அடையப் போகிறேன், என்னை தாங்கள் எப்பொழுது ஆட்கொள்ளப் போகின்றீர்கள் என்று ஏங்கி காத்துக் கொண்டிருக்கின்ற வள்ளி முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணத்தை நடாத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமானுடைய பெருமைகளை பேச போனால் கொஞ்சம் லஞ்சமா அருணகிரிநாதனுக்கு அடியெடுத்து கொடுத்து இந்த உலகிற்கு முக்தை திருமத்தை திணகி அத்திக்குருவர் இனபோதும் என்று அடி எடுத்துக் கொடுத்தாரே முருகப்பெருமான் அருணகிரிநாதனை திருத்தினார், பெருமைக்குள்ளாவனாக திருப்புகளை எழுதுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரண கர்த்தாவாக இருந்தவர் யார் என்றார் முருகப்பெருமான். கந்தபுராணத்தை எழுதுவதற்கு கச்சியப்பச்சவாச்சாரியாருக்கு அடி எடுத்து கொடுத்து உலகிற்கு கந்தபுராணம் முடிச்சுட்டா நீங்க சாப்பிடுங்க முதல்ல, இல்லைன்னா ஆறி போயிடும். நீங்க வாசிப்பீங்க விடிய விடிய பேசிக்கிட்டு இருப்பீங்க தெரியும். சில பேர் கண்டுக்கவே மாட்டா, டீயை குடிச்சாலும் சரி நீ அப்படியே போ அப்படின்னு. குடிச்சா என்ன குடிச்சா போட டீ வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீ வர்றப்ப அது சுட சுட குடிச்சாத்தே நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதனால சுடும்போதே அதை சாப்பிட்டாத்தே. அதுக்காக கொஞ்ச நேரம் பேசுற பத்தி ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு பேச தெரிஞ்சா தானே பேசுவாங்க, இல்லைன்னா உடனே பாட்டதில்ல. இந்த ஞானமும் வேணும். ஒரு சிலர் அந்த இடத்துல இப்போ என்ன பேசுறதுனே தெரியாம எதையாவது ஒன்று பேசலாம், நல்லா அது சம்பந்தப்பட்டதை பேசலாம்னு நினைக்க மாட்டாங்க. சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல நம்ம இருக்கணும். தேவலோகம் யார்? திரோத்தமை, ரம்பை, ஊர்வசி, மேனகை, தேவலோக மாதர்கள் மையக்கூடிய அளவுக்கு பூமியிலே ஒரு பெண்மணியால் என்றால் அத்திப்பழத்தை போன்ற அழகான சிறப்பான ஒரு பெண்மணியால் இருக்கின்றார் என்றார். சாதாரணப்பட்ட விஷயமா பெருமைக்குரிய இந்த இடம்.
இந்த பெருமைக்குரிய இடத்திலே வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடாத்தி வைக்க வேண்டும். அதற்காக யாம் இங்கே வந்திருக்கின்றோம். அத்தி பள்ளம் சிவப்பா, கந்த தமக சிவப்பா, ஒரு தேவலோக பெண்ண பூலோக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. பள்ளம் சிவப்பா, தமக சிவப்பா, தேவலோக பெண்ண பூலோக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. அத்துப்பள்ள சிவப்பா அத்தமக சிவப்பா ஒரு உலக வந்தாலும் உன்னதப்பா. உலகில் எனக்கு விருந்து நடு சாமத்தில் இருக்கு சங்கதி குறிஞ்சியை அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம். பூவை எடுத்து நாரிலே தொடுத்து அழகாக மாலையை கட்டி தனது மகளிடத்திலே கொடுத்தார் தந்தை பெரியாழ்வார். இதை தான் வாங்கி கழுத்திலே சூடி அழகு பார்த்து கண்ணபிரானுக்கு சூடுகிறார். இது வழக்கமாக நடந்து கொண்டிருந்தது. இதை கவனித்துக் கொண்டிருந்தார் தந்தை பெரியாழ்வார். ஒரு மனிதர்களுக்கு போடுற மாலையை சுவாமிக்கு போடலாமா போடக்கூடாதா என்ற சிந்தை எழுந்தது. யாருக்கு? தந்தை பெரியாழ்வார். உடனே இவர் என்ன செய்கிறார்? பூவை எடுக்கிறார், நாரிலே தொடுக்கிறார், அழகாக மாலையை கட்டுகிறார். யார்? தந்தை பெரியாழ்வார். அதை சூடி தனது கழுத்திலே போடுகிறார். பெரியாழ்வார் தனது கழுத்திலே போட்டு அழகு பார்த்து கண்ணபிரானுக்கு சூடுகிறார். மாலை அந்த கீழே விழுந்துருச்சு. அப்படின்னா ஒரு மனிதர்களுக்கு போற மாலையை சுவாமிக்கு போடக்கூடாது என்பதை உணர்கிறார். யார்? பெரியாழ்வார். அப்ப
எப்படி என்றால் தனது மகள் மட்டும் அனுதினமும் மாலையை கட்டி கொடுக்கும் பொழுது தனது கழுத்திலே போட்டு அழகு பார்த்து கண்ணபுரானுக்கு சூடுகிறார். அதை மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்று யோசித்தார். தனது மகளையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்றுதானே அர்த்தம். அதனால் தான் சூடி கொடுத்த சுடற்கொடியார் மாலை கட்டிய இனத்திலே பிறந்த ஒருத்தி மாலையை மணந்தால் எந்த மாலை? திருமாலை பெருமானை மணந்தாஸ்தி ஆண்டால் அதுபோல் முருகப்பெருமானை மணப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இது என்ன மாலையாக இருக்கும்? நான் தேடக்கூடிய ஒரு சிவந்தி மாலையாக கூட இருக்கலாம் போல் இருக்கிறது இங்கே என்பதனால் தான் நான் தேடும் செவ்வந்தி பூவின் அருமை, நன்றி நன்றி. இசையமைப்பாளர் மூலம் பாடுகிறதாக இருக்கின்றார். அவர் பாடுவார், இவர் பாடுவார், இவர் பாடுவார். இந்த அவர் நம்பிராஜ் மட்டும் அவர் பாடுவார், இவர் பாடுவார். சில நேரம்ல உட்காந்துக்கிறது எல்லாம் மொத்தமா ஆமா பாடாம ஒரு பாடுவார், அடுத்து இவர் பாடுவார்னு நினைச்சு எல்லா பேரும் உட்கார்ந்துருப்பாங்க. அப்புறம் அது மாதிரி அனைவரும் பாடகர்கள், அருமையான இசையமைப்பாளர்கள், மிக சிறந்த ஒளிபெருக்கி நிலையத்தார்கள். அதற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதை விட மிக சிறந்த ரசிக பெருமக்கள், உங்களை சந்திக்க வாய்ப்பை இறைவனும் உங்களுடைய ஆசையும் கிடைத்திருக்கிறது. அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் என்று கருதி வரக்கூடிய காவலர்களை சந்திக்க வேண்டும். அதற்கு பின் ஒரு கழகத்தை தொடங்க வேண்டும் என்பதற்காக யாரைகள் எதற்காக வந்தால் என்னவரை அங்கே காவல் புரிகிறார் என்பதை பார்க்கும் பொழுது முன்பு சமயம் எமது வாட்டநாயக மகாவிஷ்ணு எங்களை தோன்றிய அமரவள்ளி சுந்தரவள்ளி என்னும் இருவரை அமரது நேமியான அமரமார் முருகன் திருப்படி தமிழ் வந்தது விட்டால் மற்றொரு சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைமை நம்பின் வளர்ப்போராய் வள்ளி என்னும் பேரு முருக பெருமாளுக்கு வரைக்கும் நிறைய காவலை மிக்க சோஸ் என்று ஆயிரத்தி கொள்ளுங்கள். சுந்தரத்தை பார்க்கலாம், அடுத்து வரக்கூடியவரை பார்க்கலாம். சுந்தரம்
பொங்கிருந்த மக்கள் இந்த உலகை யானை வரும் பெண்ணி மணி ஓசை வரும் முனி என்பது யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். வருகிறார் காவலர். வைக்கலாம் இடத்திலே போயிட்டு வாங்க. அந்த பயம் இருக்கட்டும் போங்க. ஏன் இப்படி அவரை பார்த்து பயப்படலையா? பயந்தனா? ஆமா, முதல்ல அவன் பேசினியா வெளியில வரட்டும், ரெண்டா கிழிக்கல முடியா அப்படிதான் சொல்றேன். உள்ள போயில அப்படி சொல்லல. வருகிறார் காவலர், வரட்டும் சந்திக்கலாம்னா பயம் வந்துருச்சு. வெளியில வந்தா இப்படி கை வைப்பாப்ல. போகும்போது 2 வார்த்தை மரியாதையா பேசிட்டு போனோம்னா மன்னிச்சு கூட விட்டுருவாரு. வருகிறார் போகிறார் அப்படி சொன்ன இப்ப அது அல்ல. ஏன் வருகிறார் போகிறார் இருக்கிறார் என்று சொன்னேன் என்றால் காரணம் இருக்கிறது. எனது ஆசான்கள் எனக்கு எழுதி கொடுத்த வசனம், வரக்கூடியவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களை வருக வருக வாருங்கள் என்று அழைக்க சொல்லியிருக்கிறார். மரியாதை நிமித்தமாக அவர்களுடைய நினைவாக வருகிறார் காவலர். வைக்கலாம் குலகத்தை. அது பொருட்களையா அறிகிறா? வாடா போடா இருடா உட்காரா டாடா பெரிய 2 பேரும் பாகவதர் குடும்பம் இசையோட தான் சொல்லுவோம். ஆமா, இது உங்க வாத்தியார் தான் எழுதி கொடுத்தாரா? மண்டே புழக்கப்படி மரியாதையை மயக்க வைப்பு போட்டுக்க கூட உருப்படியா ஒரு சட்டை இல்லை, சவுடாலு. நான் உங்களை சொல்ல ஒரு பயப்படுத்தினேன், அவனை சொன்னேன். நான் ஏன் சட்டை உள்ள தெரியுமா? ஏங்க வர்ற ஹரியர்ன சட்டை பண்றது இல்ல, சட்டை போடுறது இல்ல இல்ல சட்டையே இல்லைங்கிறீங்களா? திரைப்படத்திற்கு ஒரு செவாலியர் மறைந்த அருமை ஐயா சிவாஜி கணேசன், எங்களது நாடக உலகத்தின் செவாலியர் சகோதரர் ஹரிகரன், கலைச்சுடர்மணி ஹரிகரன் அவர்கள் தற்பொழுது சிவாஜி கணேசன் மாதிரி நடித்து பாடல் பாடி நம்ம எல்லாம் மகிழ்ப்பு. ராஜ் வர்றாருன்னா மறுபடியும் நம்பியார் வர்றாரு. நம்பியார அசந்து போய் வர்றாரு மாதிரி இருக்கு. அந்த பச்சை பையில சந்திச்சுட்டு போறோம், வாயே திறக்க கூடாது. என்ன தர என்ன தர? அது இசையமைப்பாளர்கள்னா அப்படித்தான் இருக்கணும், சொன்னா சொன்னபடி இருக்கணும். இதுதான் இசைக்கலைஞர்கள், இதுதான் இசைக்கலைஞர்கள், இதுதான் இசைக்கலைஞர்கள். இசைக்கலைஞர் இப்படித்தான் இருக்கணும். நொறுக்கி விடுவேன், நொறுக்கி விடுவேன். மரியாதை வண்டியில ஏத்துரு. வண்டி வர சொல்லுங்க. அப்போ உண்மை இந்த கிளம்பு.